பஞ்சு போல் சாஃப்டான பருப்பு அடை தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு ஜீரகம் பொரிய விட்டுடலாம். நல்லா பொரியட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சு மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதில் பீன்ஸு, வெங்காயம், குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு பொருளையாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஏற்கனவே திரும்ப நம்ம அடையாக வார்க்க போகிறோம். அடுத்து துருவின கேரட், தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் பருப்பில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானது, நார்ச்சத்தும் கூட. மோசன் பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த நார்ச்சத்து உள்ள பொருட்களையாக சாப்பிடலாம். பருப்பெல்லாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இரவு டிஃபனாகவே எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட சொல்லலாம். பாருங்கள், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது போல் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறிகளை போட்டு ஒரு கரண்டி சின்னதாக அடை மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா சுவையான பருப்பு அடை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். சக்கரை தொட்டு கூட சாப்பிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி